இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிர பகவான் வந்துட்டு மேஷம் ராசியில் பயணிக்க போகிறாருங்க. சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவான் மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ராசியில் பயணிக்க போகிறாருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அவர் வந்துட்டு கடகம் ராசியில் இருந்து 8ஆம் தேதி பயிற்சியாகி போயிட்டு சிம்மம் ராசியில் ஞானகாரகன் கேதுவோட இணைய போகிறாரு. அப்போது எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்குது. இது நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. சரி, ஓகே, உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறது, இந்த கிரகங்களுடைய ராசி மாற்றம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, நீங்கள் எந்த இடத்துல விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னுக்கு வந்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வந்துட்டு சில மாதமாக கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதாவது இந்த 7 கழிவு பிறகு கொஞ்சம் அப்படியே லேசாக தலை தூக்கி பார்க்குறேன். ஜோசியரே பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, படாத கஷ்டப்பட்டேன், ஏதோ முழுசாக எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்துடலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்கு வாழ்க்கை. இப்போ தான் கொஞ்சம் தலை தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேசான பின்னடைவு அப்படிங்கிறத கொடுக்கும். இதை நான் பயமுறுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்லலை, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது குரு ராஜ யோகம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை காப்பாற்றிடுது. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது செவ்வாய். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 11ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அதாவது ஏற்கனவே அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவரோட போயிட்டு 8ஆம் தேதி இவர் போயிட்டு சேர்ந்துடுறாரு செவ்வாய் பகவான். அப்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருவார். அப்போது நினச்ச காரியங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நினச்ச நேரத்தில் செய்ய முடியாது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் உடம்பு அப்படிங்கிறது ஒத்துழைக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் உணவு பழக்கங்கள் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். ரொம்ப மாமிச உணவு அப்படிங்கிறது தின்னுட்டு இருக்கிறது, எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா அப்படி சொல்லிட்டு அடிச்சு நொடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எதையும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். அதாவது குறிப்பாக பேச்சில் ரொம்ப நிதானம் இருக்கணும். ஒரு மேடையில் பேசுகிறேன், ஒரு அரசியலில் இருக்கிறேன், ஒரு டிவியில் பேசுகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை அப்படிங்கிறத ரொம்ப நிதானித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படி சொல்லிட்டு கணக்கு சொல்லுது. எதையாவது நம்ம பாட்டுக்கு அப்படியே பேசிட்டு என்ன வாக்கில் ராக்கு வேறு இருக்கார் இல்லைங்களா, அப்போது ரொம்ப அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. வாடா எவனாக தானே பார்த்துக்கலாம், நம்மளை மிஞ்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும். அது நல்லது தான். ஆனால்
ஆதாரம் இல்லாமல் எதையுமே புறம் பேசி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறத வர வச்சுக்கக்கூடாது. 4 பேர் ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா எட்டக்க கூட வேடிக்கைன்னு பார்க்கக்கூடாது. நமக்கு ஏதாண்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். இல்லை நம்ம வேடிக்கை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்போம். அது நமக்கு ஒருத்தன் வேண்டாம்னா இருப்பான். ஏன்டா கடந்து கட்டிக்கிட்டு இருக்க, வாடா நம்ம தடுத்து விட்ருவோம். அதே மாதிரி நமக்கு 2 அடி விழுவும், இல்லை நம்மளை இழுத்து விட்டு எங்கேயாவது கொள்ளையில் விட்ருவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் அடுத்தவங்க பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் 15ஆம் தேதி நுழைகிறாரு. ஏற்கனவே அங்கே யார் இருக்கா அப்படின்னா குருவோடு இருக்கார். குருவோடு சேர்ந்துக்கிட்டு குரு ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதாவது குரு அப்படிங்கிறவர் 6ல் இருந்தால் பிரச்சனை. நான் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு இடத்துல போயிட்டு மறைகிறாரு அப்படிங்கிறது நல்லது தான். நமக்கு ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிது. அதாவது திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத தேடி அலையும், வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதில் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்காது. நம்ம தான் 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. ஏதோ கௌரவத்துக்கு நானும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பெருமைக்கு எருமை மேய்ச்ச கதையா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிச்சு பார்த்தீங்களா. இப்போது இதுக்கு மேலே போகிற இடத்துல நமக்கு ஒரு 10 ரூபா பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ சும்மா போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் காசு பணம் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு குரு பகவானுடைய ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே போல் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஒரு யோகாதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதம் முழுக்க மேசம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். 28 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். 29ஆம் தேதி தான் ரிஷபத்துக்கு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அப்போது இந்த ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துட்டு டாப்பில் இருக்கும். சுக்கிரன் வந்துட்டு உங்களை கை தூக்கி விட்டுருவார். அந்தளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த ஜூனை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழியில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ஆதரவாக இருப்பாங்க. சில பேர் இடம் பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இல்லை ஜோசியரே கடனே ஏகப்பட்டது இருக்குது, நகை வேறு அடகு வச்சுட்டு உட்காந்துருக்கேன், வட்டி கட்டவே வக்கில்ல, நான் எங்கே போய்ட்டு இடம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான நேரம் அப்படிங்கிறதுலாம் நாம் எதிர்பாராத ஒரு இடங்கள் எல்லாமே நமக்கு வருமானம் அப்படிங்கிறத கொடுத்து திக்குமுக்காட வச்சிடும். அப்போது நீங்கள் திட்டம் போடாத செய்த காரியங்களை கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவிலான ஒரு வரன் அப்படிங்கிறது இருக்குது. எங்கேயோ ஒரு ரூபத்தில் ஒரு லாட்ரி அடித்தாலும் சரி, ஒரு ஜாக்பாட் அடித்தாலும் சரி, ஒரு 10 ரூபா காசு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக அடிக்கும். அதனால் இடம் பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி புதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாத தொடக்கத்தில் ரிஷபம் ராசியில் இருக்கார். 2ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணையிறாரு. ஸோ குருவோடு இணையிறது மட்டும் இல்லை, ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. மிதுனம் அவருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால 6, 9க்கு அதிபதியான அவர் குருவோடு சேர்ந்து ஆட்சி பெற்று உட்காரும்போது எதிர்பார்த்த ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாகும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாமே அது கைக்கூடி வரும். பெரியதொரு வாய்ப்பை நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கடவுள் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா விடமாட்டேன், கெட்டியாக பிடிச்சிப்பேன், வாய்ப்பு மட்டும் கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுறாரு. அப்போது ராகு வந்துட்டு ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. வாடா எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளை மிஞ்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விதத்தில் நன்மை, இன்னொரு விதத்தில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ராகு உங்களுக்கு தனம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதுனால காசு கண்ணாப்புனான்னு வரும், கண்ணாப்புனான்னு செலவும் ஆகும். இப்போ 10 ரூபா சம்பாதிச்சாலும் 8 ரூபா 9 ரூபா காலி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவீங்க, கொஞ்சம் ரிச்சாக வாழ்வீங்க. போய் வெளியிலே டவுனில் கூட பெரிய ஹோட்டல், நல்ல ஒரு நட்சத்திர ஹோட்டலாக பார்த்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது அமையும். அதை ராகு அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி குடும்பஸ்தானம் ராகு குருவால் பார்க்கப்படுற ஒரு ராகு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கொடி கட்டி பறப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், உறவுகள்
உறவுகள் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு மதிப்பான ஒரு ஆளாக இருப்பீங்க. பரவாயில்ல எப்படியோ முன்னுக்கு வந்துட்டான்யா, கரெக்ட்யா, அந்த மாதிரி தான் இருக்கணும் மனுஷன் அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து 4 பேர் பொறாமப்படக்கூடிய ஒரு அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு ராகுவால் கிடைக்கிது. சனி போயிட்டு தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ராசி அதிபதி சரி நம்ம சௌரியத்துக்கு ஆட முடியும். உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போது ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. அதாவது சொல்லுவாங்கள்ல, எல்லாம் இருக்கிறவன்ட்டே மோதக்கூடாது, எதுவுமே இல்லாதவன்ட்டே மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு தைரியசாலியாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அதே போல் ரொம்ப முறையாக செய்யணும். அதே மாதிரி நீங்கள் என்னது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ, மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த ஒரு நட்சத்திர அதிபதியோட தினத்து அன்னைக்கு மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் சனிக்கிழமைகளில் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு ஏழை பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.